திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் போட்டியா இல்லையா? உண்மை செய்தியா, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா? அதே போல பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சினிமா துறைய மேலாளரும் தாவைக்க கட்சியுடைய சோசியல் மீடியா ஹெட்டான ஜெகதீஷ் பழனிசாமி போட்டியிடப் போவதாக ஒரு புதிய செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இது புதிய செய்தி, ராகவா லாரன்ஸுடைய பழைய செய்தி. எது உண்மை அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு நாம பார்த்துடலாம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நமது கொங்கு நியூஸ் 007 யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சோசியல் மீடியா தளங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக தொடங்கி காஞ்சனா மூலமாக உலக புகழ் பெற்று மக்களுக்கு நிறைய சர்வீஸ்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் திருச்சி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா, அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, இப்படி வரலாமா வேண்டாமா வரலாமா வேண்டாமான்ட்டு நிறைய சோசியல் மீடியா ட்ரெண்டிங் செய்திகள் பரப்பப்பட்டது. யாரு? ராகவா லாரன்ஸ் குறித்து. இது குறித்து அவரும் கடந்த தினங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் அரசியலுக்கு வர தயாராக இருக்கிறேன், இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு ஆசான், அண்ணாமலை, அப்புறம் நம்ம விஜய் இவர்கள் எல்லாரையும் பேசி அவர் முடிக்கிறாரு. அதில் இந்த மாதிரி தெருநாய்களுக்கு பிஸ்கட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் அவர் மேல பாசிட்டிவான நெகட்டிவான பல கமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. அது குறித்து நம்ம பேச விரும்பல. உண்மையிலேயே ராகவா லாரன்ஸ் சொல்ற மாதிரி விஜயுடைய நண்பராக இருக்கலாம், விஜய்க்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், ஏன்னா அவங்க சினிமா துறையில் இருக்கிறாங்க. அது குறித்து நம்ம பேச முடியாது. ஆனால் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது விஜய் அதை ஒப்புக்கொண்டாரா, இல்ல ராகவா லாரன்ஸுடைய ஆதரவாளர்களே விஜய் கட்சியில இணைஞ்சு இவர் போட்டியுடன் விருப்பப்பட்டது இந்த ட்ரெண்டிங்கான நியூஸை பரப்புனாங்களா, அல்லது இவரே தன்னுடைய ஆட்களை வைத்து சோசியல் மீடியாக்களை ட்ரெண்ட் ஆகினாரா என்பது குறித்து யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் கூட ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை விஜய்க்கு தோற்றுவிப்பதற்காக கூட பொதுவாக ஒரு சைக்காலஜிக்கலா இது போன்ற செய்திகளை பரப்புவது இயல்பு. அந்த வகையில பரப்பி இருந்தாலும் கூட இந்த தெருநாய் பிஸ்கட்டு பிரியாணி அப்படிங்கிற மேட்டரோட விஜய் நிச்சயமாக அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை அளித்திருப்பார். ஏன்னு கேட்டா அது ஒரு தவறான செய்தி தான். அப்படியெல்லாம் ஒரு அரசியலுக்கு வரக்கூடியோ ஒரு பொதுவெளியிலையோ ஒரு பொதுமக்களை பத்தி பேசக்கூடாது, பேசிட்டு அதுக்கு நம்ம சொப்பை கட்டு கட்டக்கூடாது. அது ஒரு வகையில விட்டுருங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு அவர் திருச்சி வருகிறார். திருச்சியில் அவர் சொல்றாரு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றி பெற்று ராஜினாமா பண்ண தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்லுவாரான்னா, இந்த தொகுதியில இங்குள்ள ஒருத்தர் தான் போட்டியிடுவார்கள் என்று அழுத்தமாகவும் வேகமாகவும் சொன்னாரு. அந்த நேரத்துல இந்த ராகவா லாரன்ஸ் நியூஸ் பரப்பி கொண்டிருந்த நேரம் அது. ஆக எது எப்படி இருந்தாலும் ராகவா லாரன்ஸ் அங்க நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. சரி, பெருந்துறை இடைத்தேர்தலுக்கு வருவோம். பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய எம்எல்ஏ ஜெயக்குமார் ராஜினாமா செய்து விட்டார். அவருக்கு ஒரு 30 சி அளவு கடன் இருக்கிறது. தனக்கு அதிமுக எதிர்காலம் கிடையாது. இப்படி எல்லாம் பல கணக்குகளை கூட்டல் கழித்தல் போட்டு பார்த்து விட்டு, ஏன்னா அவர் ஒரு ரியல் எஸ்டேட்ல கேங்ஸ்டர்ஸ், அதனால அவருக்கு இந்த கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் நல்லா வரும். அதனால அவர் அந்த பதவி ராஜினாமா செய்து விட்டு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்காக காத்திருக்கிறார். இடையிலேயே அவர் வாரியம் போக்குவரத்து இப்படி பலதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் மக்கள் மத்தியில இந்த ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது, குறிப்பாக விஜய் ரசிகர்கள், விஜயுடைய தீவிரமான தொண்டர்கள் கூட இதை விரும்பவில்லை, கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நேர்மையான ஆட்சி, நேர்மையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம மாற்றத்திற்கான அரசியல் எடுத்து வந்திருக்கிறோம். இப்ப இது போல ஜெயக்குமார் மாதிரி நபர்களை இங்க சேர்த்து திரும்ப உங்க சீட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு சேர்த்தையும் அவர் ராஜினாமா செய்தாரு. நமக்கான அறுதி பெரும்பான்மைக்கு சீட்டுகள் தேவைப்படுகிறது. அதன் மூலமாக ஒரு புதிய முகத்தை தான் இங்க நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. நாமும் நம்முடைய சோர்ஸ் மூலமாக இந்த ராஜினாமா பண்ணப்பட்ட தொகுதிகளெல்லாம் விசாரித்த பொழுது, குறிப்பாக பெருந்துறை நமக்கு மிக அருகிலேயே பக்கத்து தொகுதி, பெருந்துறையில் நாம் விசாரித்த பொழுது ஜெயக்குமார் மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது. அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், மாற்றத்துக்கான அரசியல்ல குதித்தவர்கள், வாக்களித்தவர்களாக இருக்கட்டும், அதே போல இந்த ஜென்சி சமூகத்தினரிடையே இது கடுமையான ஒரு எதிர் வினையாற்றுதலை தான் உருவாக்கி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பிஜேபி மறைமுகமாக கூட்டணி அமைத்துக் கொண்டு வலிமையான வேட்பாளர்களை களத்தில் இறக்குவாங்க. மீண்டும் தோப்பு வெங்கடாச்சலத்தையும் இறக்கலாம், பணபலத்தாலையும் அடிப்பாங்க. ஆக அந்த நேரத்துல வலிமையான வேட்பாளர் இங்க இருக்கணும், நம்பிக்கையான வேட்பாளர் கூட இருக்கணும். ஏன்னா சில விஷயங்களுக்காகவே ராஜினாமா பண்ணிட்டு வந்த இந்த நபர்கள் வேறு சில காரணங்களுக்காக வேட்புமனுவை நிராகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு போயிடலாம். ஏன்னா போயிருக்காங்க ஏற்கனவே. தாவைக்கால எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட தாவைக்கா வேட்புமனை நிராகரிப்பதற்கு ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்குது. அதே போலதான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல இடங்கள்ல கூட இந்த வியாபாரங்கள் அவ்வப்போது நடப்பது இயல்பு. அந்த வகையில ஒரு நம்பிக்கையான வேட்பாளர் வேணும். சொல்லலை. இப்ப நேற்றைக்கு கூட விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்காரு. இதோடு சேர்த்து 6 தொகுதி தேர்தலுக்கான முனைப்பை தேர்தல் ஆணையமானது தீவிரப்படுத்தி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
அப்ப அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நம்பிக்கையான வேட்பாளர் வேணும். அப்ப ஜெயக்குமாரை நிறுத்தும் பொழுது அங்க கடுமையான அதிருப்தி இருக்கிறது. இதுவே ஒரு 10,000 ஓட்டுகளை டைவர்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா தோத்து போன தோப்பு வெங்கடாஜலம் இந்த ஓட்டுகளை கவர் பண்ணிக்குவாரு. அவர் மேல ஏற்கனவே தோத்து போன ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இந்த அத்திக்கடா உனாசி கூட்டு குடிநீர் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாருங்கிற ஆதரவும் இருக்கு. ஜெயக்குமாருக்கு எந்த ஒரு நல்ல பேரும் அங்க கிடையாது. அவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவர், ரியல் எஸ்டேட்ல சம்பாதிக்கிறவர், அதை அரசியலுக்காக இங்க செலவு பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். ஆக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான வேட்பாளரை களத்தில் இறக்கணும். அந்த வலிமையான வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜயுடைய மனதில் இருப்பது நிச்சயமாக இவர் தான் இங்க நிறுத்தப்படுவார் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது. ஜெகதீஷ் பழனிசாமி. எனக்கு ட்வீட்லாம் பண்ண தெரியாது. நான் என் அட்மின் கூப்பிட்டுமா சார், ஜெகதீஷ் சார், அட்மின் சார், ஹேஷ்டாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு குறிப்பா மாரிதாஸ் கூட அடிக்கடி சொல்லிட்டு போவார். ரூட்டுங்கிற இயக்கத்தை நடத்துறாரு ஜெகதீஷ் பழனிசாமி, ஒரு மாபியா. அவர் தான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோசியல் மீடியாக்களை ட்ரெண்ட் பண்ணவர். விஜயுடைய அந்த ஹெட், சோசியல் மீடியா ஹெட் அவரு தான். விஜயுடைய மேலாளர் அவர் தான். இப்படி பல செய்திகள் சொல்லப்பட்டது உண்மைதான். விஜயுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அவர் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், பெருந்துறையை பூர்வீகமாக கொண்டவர். ஆக அந்த ஜெகதீஷ் பழனிசாமி தற்போது கொல்லூர் மூகாம்பியம் கோயில்ல தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சாமி கும்பிடுவது கூட மிக அருகில அவரோடு நின்று சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தவர். கடந்த முறை டெல்லி பயணமாகும் போது தனி விமானத்துல விஜயோடு போன 9 நபர்கள்ல இவரும் ஒருத்தர். ஆக இப்படிப்பட்ட ஜெகதீஷ் பழனிசாமி தான் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தாவிகா சார்பில் போட்டியிடுவதற்கு களம் இறக்கக்கூடிய வேட்பாளர் அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதை நாமும் வரவேற்போம். கடந்த முறை விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து நாம் சட்டமன்ற தேர்தல் பணியாற்றி ஒரு நல்ல வெற்றியை பெறுவதற்கு காரணமாக நாமும் இருந்திருக்கிறோம். அதே போலதான் பெருந்துறை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களை நம்ம ஆதரிப்போம். நன்றி.